ആറാവത് ഗദ്യഭാഗം. പുനർവസു പുഷ്യൗ ദക്ഷിണവാമയോഃ ശ്രോണ്യോഃ ആർദ്രാശ്ലേഷേ ച ദക്ഷിണവാമയോഃ പശ്ചിമയോഃ പാദയോഃ അഭിജിത് ഉത്തര ആഷാഢേ ദക്ഷിണവാമയോഃ നാസികയോഃ യഥാസംഖ്യം ശ്രവണപൂർവ ആഷാഢേ ദക്ഷിണവാമയോഃ ലോചനയോഃ ധനിഷ്ഠാ മൂലം ച ദക്ഷിണവാമയോഃ കർണയോഃ മഗ ആദീനി അഷ്ടനക്ഷത്രാണി ദക്ഷിണായനാനി വാമപാർശ്വ അംഗ്രിഷു യുഞ്ജീത തദാ ഏവ മൃഗശീർഷ ആദീനി ഉദഗയനാനി ദക്ഷിണ പാർശ്വ അംഗ്രീഷു പ്രാതിലോമ്യേന പ്രയുഞ്ജീത ശതഭിഷാ ജ്യേഷ്ഠേ സ്കന്ദയോഃ ദക്ഷിണവാമയോഃ ന്യസേത്. പുനർവസു പുഷ്യൗ ദക്ഷിണവാമയോ ശ്രോണ്യോരാർദ്രാശ്ലേഷേ ച ദക്ഷിണവാമയോഃ പശ്ചിമയോഃ പാദയോരഭിജിത് ഉത്തരാഷാഢേ ദക്ഷിണവാമയോർനാസികയോർയഥാസംഖ്യം ശ്രവണപൂർവാഷാഢേ ദക്ഷിണ വാമയോർലോചനയോർധനിഷ്ഠാമൂലം ച ദക്ഷിണവാമയോഃ കർണയോർമഗാദീന്യഷ്ടനക്ഷത്രാണി ദക്ഷിണായനാനി വാമപാർശ്വംഗ്രിഷു യുഞ്ജീത തദൈവ മൃഗശീർഷാദീന്യുദഗയനാനി ദക്ഷിണപാർശ്വംഗ്രിഷു പ്രാതിലോമ്യേന പ്രയുഞ്ജീത ശതഭിഷാ ജ്യേഷ്ഠേ സ്കന്ദയോർദക്ഷിണ വാമയോർന്യസേത്. മകരമത്സ്യത്തോട് ഇടുപ്പ് ഭാഗത്തിലെ രണ്ട് പക്കത്തില് ആയിട്ട് പുണർദവും പൂയം அப்படிங்கிற நட்சத்திரமும் ஸ்திதி பண்றது. இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்கிற பின் காலுகளில திருவாதிரை ஆயில்யம் இப்படி இருக்கிற நட்சத்திரங்கள் ஸ்திதி பண்ணுறது. இடதும் வலதும் இருக்கிற நாசிகா துவாரங்களில உத்ராடவும் அபிஜித் நட்சத்திரமும் ஸ்திதி பண்ணுறது. ரெண்டு நேத்திரங்களில புராடவும் திருவோணவும் ஸ்திதி பண்ணுறது. கர்ணங்களில அவிட்டவும் மூலவும் நட்சத்திரங்கள் ஸ்திதி பண்ணுறது. இடுப்போடு அந்த எல்லில மகம் முதலுக்கு அனிழம் வரைக்கும் இருக்கிற 8 தட்சிணாயன நட்சத்திரங்களும், அதே மாதிரி வலது பக்கத்தில் இருக்கிற அந்த இடுப்போடு எல்லில புரோருட்டாதி முதலுக்கு மகீரம் வரைக்குமான 8 உத்தராயண நட்சத்திரங்களும் ஸ்திதி பண்ணுறது. 2 தோளுகளிலையும் ஆயிட்டு சதய நட்சத்திரமும் திருக்கேட்ட நட்சத்திரமும் ஸ்திதி பண்ணுறது. இப்படி நீங்க வர்ணிக்கப்படுறது. மகர மത്സ്യத்தோடு 2 பக்கத்திலையும் புனர்வசு புஷ்யவு புனர்தம் பூயம் இப்படி இருக்கிற 2 நட்சத்திரங்களை சேர்த்தாக்கும் இங்க சொன்னது புனர்வசு புஷ்யவு அப்படின்னு. இப்படி இருக்கிற 2 நட்சத்திரங்கள் ஸ்திதி பண்ணுறது. தட்சிண வாமயோகோ வலதும் இடதுமா இருக்கிற ஸ்ரோணியோகோ இடுப்போடு 2 பாகத்துல ஆர்திராஸ்லேஷேஜ திருவாதிரை நட்சத்திரமும் ஆயில நட்சத்திரமும் ஸ்திதி பண்ணுறது. தட்சிண வாமயோகோ வலதும் இடதுமா இருக்கிற பশ্চিமயோகோ பின்பாகத்தில் இருக்கிற
പാദയോഹോ കാൽപാദങ്ങൾ, നാസികയോഹോ ഇടത് വലത് മൂക്കുദ്വാരങ്ങൾ. ഇതിലെ അഭിജിത്ത് ഉത്തര ആഷാഢേ 28ஆம் நட்சத்திரமாய் இருக்கிற அபிஜித்து வலது மூக்கு துவாரத்திலையும் உத்ராடம் இடது மூக்கு துவாரத்திலையும் ஸ்திதி பண்ணுறது. புனர்வசு புஷ்யவ், அதாவது புனர்தம் பூயம் இப்படி இருக்கிற 2 நட்சத்திரங்களை சேர்த்தாக்கும் இங்க சொன்னது. இந்த 2 நட்சத்திரங்கள் தட்சிண வாமயோகோ வலதும் இடதுமா இருக்கிற ஸ்ரோணியோகோ இடுப்போடு 2 பாகத்துல ஸ்திதி பண்ணுறது. ஆர்திராஸ்லேஷேஜ திருவாதிரை நட்சத்திரமும் ஆயில்யன் நட்சத்திரமும் தட்சிண வாமயோகோ வலதும் இடதுமா இருக்கிற பশ্চিமயோகோ பின்பக்கத்தில் இருக்கிற பாதயோகோ கால் பாதங்களில் ஸ்திதி பண்ணுறது. நாசிகயோகோ இடது வலது இப்படி இருக்கிற மூக்கோடு துவாரங்களில் அபிஜித் உத்தராஷாடே 28ஆம் நட்சத்திரமாய் இருக்கிற அபிஜித் வலது மூக்கோடு துவாரத்திலையும் உத்ராட நட்சத்திரம் இடது மூக்கோடு துவாரத்திலையுமாயிட்டு ஸ்திதி பண்ணுறது. மூக்கோடு 2 துவாரங்களையாக்கும் இங்க சொன்னது தட்சிண வாமயோகோ அப்படின்னு, நாசிகயோகோ அப்படின்னு சொன்னது. யதாசங்கியம் இதே மாதிரி 2 ஆயிட்டு ஸ்ரவண திருவோணம் பூர்வ ஆஷாடே பூராடம் இப்படி இருக்கிற நட்சத்திரங்கள் தட்சிண வாமயோகோ வலதும் இடதும் ஆயிட்டு இருக்கிற லோஜனயோகோ கண்களிலையும் ஸ்திதி பண்ணுறது. தனிஷ்டா மூலம் ச அவிட்டம் மூலம் இப்படி இருக்கிற நட்சத்திரங்கள் தட்சிண வாமயோகோ வலது இடது கர்ணயோகோ காதுகளிலே ஆயிட்டு ஸ்திதி பண்ணுறது. மகா ஆதீனி மகம் தொடங்கின அஷ்ட நட்சத்திராணி 8 நட்சத்திரங்கள் மகம் பூரம் உத்திரம் அத்தம் சித்திரை சோதி விசாகம் அனிழம் இப்படி இருக்கிற நட்சத்திரங்கள் தட்சிணாயனானி இடது பாகத்தில் வாம பார்ஷ்வ அங்கிரிஷு இடதே பாகத்தில் 2 கால்களோடு அந்த ஸ்தானத்தில் யுஞ்சீதா அதனோட நடுவிலி ஆயிட்டு ததா அதனோட நடுவிலி ஆயிட்டு இருக்கு. ததா ஏவா அதே மாதிரியே மிருகசீர்ஷ ஆதீனி புரோருட்டாதி தொடங்கின நட்சத்திரங்கள் புரோருட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வதி பரணி கார்த்திகை ரோகிணி மகீரம் வரைக்குமான நட்சத்திரங்கள் தட்சிண பார்ஷ்வ அங்கிரிஷு வலது பாகத்தில் 2 பாதங்களோடு நடுவிலே ஆயிட்டு பிராதிலோமியனா கீழேந்து மேல்பக்கம் ஆயிட்டு பிரயுஞ்சீதா நன்னாயிட்டு யோசிப்பிக்கப்பட்டிருக்கு. யுஞ்சீதா அப்படின்னாக்கா கனெக்ட் செய்யப்பட்டிருக்கு. பிரயுஞ்சீதா அப்படின்னா நன்னா கனெக்ட் செய்யப்பட்டிருக்கு. சதபிஷா ஜேஷ்டே சதய நட்சத்திரம் திருக்கேட்ட நட்சத்திரம் இந்த 2 நட்சத்திரங்களும் ஸ்கந்தயோகோ 2 தோள்களிலும் ஷோல்டர்களில இருக்கு. தட்சிண வாமயோகோ வலதும் இடதும் தோள்களில ஞசேது இருக்கிறதாயிட்டு சங்கல்பிச்சுக்கணும்.
கேலக்சியில இருக்கிற நட்சத்திரங்கள் முழுவன் இந்த மகர மல்சியத்துல சங்கல்பிக்கணும் அப்படின்னாக்கும் ஸ்ரீசுக பிரம்மர்ஷி இங்க பரீட்சித்துக்கிட்ட சொல்லின்னு இருக்கார். ராசி சக்கரத்துல நம்ம கிரகங்களை பார்க்கிறோம், நட்சத்திரங்களை எல்லாம் பார்க்கிறோமே. 27 நட்சத்திரங்கள் அஸ்வதியிலேருந்து ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரங்கள். அதுக்கு நடுவுல ஒரு நட்சத்திரமும் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். 28ஆவதாயிட்டு ஒரு நட்சத்திரம் இருக்கு. திருவோணத்துக்கும் உத்திராடத்துக்கும் நடுவில் இருக்கிற அபிஜித்து நட்சத்திரம். இப்படியாக மொத்தம் 28 நட்சத்திரங்களை இந்த மகர மல்சியத்தோட சரீர பாகங்களில சங்கல்பிக்கணும் அப்படின்னாக்கும் ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்லின்னு இருக்கார். 7வது கத்திய பாகம். உத்தராஹனௌ அகஸ்திஹி அதராஹனௌ யமஹ முகேஷு ச அங்காரகஹ சனைஹி சர உபஸ்தே ப்ருஹஸ்பதிஹி ககுதி வட்சசி ஆதித்யஹ ஹ்ருதயே நாராயணஹ மனசி சந்திரஹ நாப்யாம் உஷனா स्तनयोः अश्विनौ बुधः प्राण अपानयोः राहुः गले केतवः सर्व अङ्गेषु रोमसु सर्वे तारागणाः. நிறைய பதங்கள் கூடி சேர்ந்தாக்கும் ஸ்லோகங்கள் இருக்கு. அதனால பதங்களை தனியா பிரிச்சு பார்க்கிறதையாக்கும் ஸ்லோகங்கள் தவறில்லாதக்கு சொல்லறதுக்கு சாதிக்கும். உத்தராஹனாவகஸ்திரதராஹனௌ யமோ முகேஷு ச அங்காரகஹ சனைச்சர உபஸ்தே ப்ருஹஸ்பதி ககுதி வட்சஸ்யாதித்யோ ஹ்ருதயே நாராயணோ मनसि चन्द्रो नाभ्यामुशना स्तनयोरश्विनौ बुधप्राणाभानयो राहुर्गळे केतव सर्वाङ्गेषु रोमसु सर्वे तारागणाः. மகர மல்சியத்தோடு அதானது சிசுமார சரீரத்துல இருக்கிற நட்சத்திரங்களையும் தேவர்களையும் எல்லாமாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனோட கண்டினியூவேஷன் ஆயிட்டு இந்த கத்திய பாகம். அந்த மகர மல்சியத்தோடு தாடி எல்லில அகஸ்திய மாமுனியும் கீழ்த்தாடி எல்லில யமனும் முகம் அப்படிங்கிற ஸ்தானத்தில குஜனும் குஹ்யஸ்தானத்தில சனியும் கழுத்தோடு மேல்பக்கத்தில ப்ருஹஸ்பதியும் வட்சசில ஆதித்யனும் ஹிருதயத்தில நாராயணனும் மனசில சந்திரனும் நாபியில சுக்கிரனும் ஸ்தனங்களில அஸ்வினி தேவர்களும் பிராண அபானர்களோடு ஸ்தானத்தில புதனும் கலத்தில ராகுவும் சர்வ அங்கங்களிலேயும் கேதுவும் ரோமகூபங்களில நட்சத்திரங்களும் ஸ்தானமுறப்பிச்சிருக்கு. கேலக்சி அப்படிங்கிறத மகர மல்சியமாயிட்டு கண்டு அதானது பகவானோடு அவதாரமாயிருக்கிற அந்த சிசுமார சரீரமாயிட்டு கண்டு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணனை பண்ணிட்டு இருக்கிறது யாக்குமே நம்ம பார்க்கிறோம். உத்தராஹனவ் மேல்தாடி எல்லில அகஸ்திஹி அகஸ்திய மாமுனியும் அதராஹனவ்
കീഴ്ത്താടി എല്ലിലെ യമഹ യമനും, മുഖേഷുജ മുഖത്തിലെ അങ്കാരകഹ ചൊവ്വായും, ശനൈഹി ശനി ചര മെല്ലെ സഞ്ചാരം പண்றது. அந்த சனீஸ்வரன் மெல்ல சஞ்சாரம் பண்ற இடமாக்கும் உபஸ்தம், உபஸ்தே ஜனனேந்திரியத்துல. ப்ரஹஸ்பதி ககுதி குரு பகவான் கழுத்தோடு பின்பாகத்துல உயர்ந்து நிற்கிற அந்த எல்லோடு பாகத்துல இருக்கார். வட்சசி மாரிடத்துல ஆதித்யஹா சூரிய பகவான் இருக்கார். ஹிருதயே ஹிருதயத்துல நாராயணஹா பகவான் நாராயணனே இருக்கார். மனசி மனசுல சந்திரஹா சந்திரன் இருக்கார். நாபியாம் நாபிஸ்தானத்துல உஷனா சுக்ரன் அப்படிங்கிற கிரகம் இருக்கு. ஸ்தனயோகோ ரெண்டு ஸ்தனங்களில அஸ்வினோ அஸ்வினி குமாரர்கள் இருக்கா. தேவலோக வைத்தியர்களாக்கும் அஸ்வினி தேவர்கள். பிராண அபானயோகோ நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனும் வெளியில விடுற அந்த அபான வாயுவும் புதஹா புதனாக்கும். ராகு ராகு கலே கழுத்துல இருக்கார். கேதவஹா கேது சர்வ அங்கேஷு சரீரத்தோடு எல்லா அவயவங்களிலும் இருக்கார். கேது சரீரத்தோடு எல்லா அவயவங்களிலும் இருக்கார். ரோமசு ரோம கூபங்களில சர்வே தாராகணாகா எல்லா நட்சத்திர கூட்டங்களும் இருக்கு. பிராண அபானனாயிட்டாக்கும் புதனை சொல்லி இருக்கிறது இந்த கத்திய பாகத்துல. அதே மாதிரி கழுத்து பாகத்துல ராகுவும் சர்வ அங்கங்களில கேதுவும் எல்லா ரோம கூபங்களிலும் நட்சத்திர கூட்டங்களும் இருக்கிறதாயிட்டாக்கும் இங்க சொல்லப்பட்டது. எட்டாவது கத்திய பாகம். ஏதது உஹ வை பகவதஹ விஷ்ணோஹோ சர்வ தேவதாமயம் ரூபம் அஹரஹ சந்தியாயாம் பிரயதஹ வாக்கியதஹ நிரீட்சமான உபதிஷ்டேத நமஹ. ஜோதிஹி லோகாய காலாயனாய அநிமிஷாம்பதயே மகாபுருஷாய அபிதீமஹி இதி. ஏததுஹைவ பகவதோ விஷ்ணோஹ சர்வதேவதாமயம் ரூபமஹரஹ சந்தியாயாம் பிரயதோ வாக்கியதோ நிரீட்சமான உபதிஷ்டேத நமோ. ஜோதிர்லோகாய காலாயனாயாநிமிஷாம்பதயே மகாபுருஷாயாபிதீமஹி இதி. பகவான் விஷ்ணுவோடு சர்வ தேவதாமயமாயிருக்கிற இந்த ശിശുമാര സ്വരൂപത്തെ ഡെയിലി സന്ധ്യാനേരത്തിലെ ഭക്തിയോട് കൂടിയിട്ടും ചിത്ത ഏകാഗ്രതയോട് കൂടിയിട്ടും ഉപാസിക്കണം. ഓം നമോ ജ്യോതിർലോകായ കാലായനായ அனிமிஷாம்பதையே மகாபுருஷாய அபிதீமஹி அப்படிங்கிற மந்திரத்தால தியானிக்கணும். அത്രയുമാക്കും இந்த கத்திய பாகம். ஓம் நமோ ஜோதிர்லோகாய காலாயனாய அனிமிஷாம்பதையே மகாபுருஷாய அபிதீமஹி அப்படிங்கிற மந்திரத்தால தியானிக்கணும். ஏதது இந்த மாதிரி இருக்கிற ரூபத்தை ஆக்கும் உபதிஷ்டேதா, உபாசிக்க வேண்டினது. சிசுமார ரூபத்தை ஆக்கும்
ഡെയിലി ഉപാസിക്കണം. ഭഗവതഃ ഭഗവാനോട്, ഭഗവാൻ വിഷ്ണോഹോ വിഷ്ണുവോട്, ഭഗവാൻ വിഷ്ണുവോട് സർവദേവതാമയം എല്ലാ ദേവതകളും ரொம்பி வழிஞ்சு நிற்கிற, எல்லா சைதன்யமும் ரொம்பி வழிஞ்சு நிற்கிற ஏதது ரூபம் சிசுமார ரூபத்தை அஹரஹா வை, அந்த சிசுமார ரூபத்தையே தான் സന്ധ്യായാം 3 സന്ധ്യകളിലും ഡെയിലിയും പ്രയതഃ ഭവ്യതയോട് കൂടിയിട്ട് വാക്യതഃ വാക്ക് കൺട്രോൾ பண்ணிண்டு, അതായത് മൗനമായി ഉட்கார்ந்துண்டு മനസ്സെയും വാക്കുകളെയും കൺട്രോൾ பண்ணிண்டு നിരീക്ഷമാനഃ ശിശുമാര രൂപത്തെ മനസ്സിലെ നന്ന തെളിഞ്ഞു വരാ മാതിരി ധ്യാനിച്ചിട്ട് ഉപാസിക്കണം. ജ്യോതിർലോകായ നമഃ, തേജോരൂപിക്ക് നമസ്കാരം. അനിമിഷാംബതയേ നമഃ, ഒരു നൊടിപ്പൊഴുതുകൂടിയും കണ്ണിമൈകളെ മൂടാത്ത ഭഗവാനുക്ക് നമസ്കാരം. മഹാപുരുഷായ അഭിധീമഹി, அந்த பரம்பொருளுக்கு நான் நன்னா எப்போதும் அந்த பரம்பொருளை தியானிக்கிறேன். இது இப்படின்னு எல்லாரும் உபாசிக்கணும் அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் பார்க்குறோம். ഒമ്പതാவது ഗദ്യഭാഗം. ഗ്രഹഃ ഋച്ഛ താരാമയം ആദിദൈവികം പാപ അപഹം മന്ത്രകൃതാം ത്രികാലം നമസ്യതഃ സ്മരതഃ വാ ത്രികാലം നശ്യേത തൽക്കാലജം ആശു പാപം. ഗ്രഹ ഋച്ഛ താരാമയം ആദിദൈവികം പാപാപഹം മന്ത്രകൃതാം ത്രികാലം നമസ്യത സ്മരതോ വാ ത്രികാലം നശ്യേത തൽക്കാലജം ആശു പാപം. ഗ്രഹർക്ഷതാരാമയമാദിദൈവികം പാപാപഹം മന്ത്രകൃതാം ത്രികാലം നമസ്യത സ്മരതോ വാ ത്രികാലം നശ്യേത തൽക്കാലജമാശു പാപം. கிரகங்கள், நட்சத்திரங்கள், ஜோதிர்கோளங்கள் இதெல்லாம் இன்க்ளூடாக இருக்கிற ஆதி தெய்வீகம் ஆயிட்டிருக்கிற திரிகாலங்களிலையும் மந்திரங்களை ஜபிக்கிறவாளோடு எல்லா பாபங்களையும் இல்லாம பண்ற பகவானோடு இந்த சிசுமார ஸ்வரூபத்தை பிராதகாலையிலையும் மத்தியான காலங்களிலையும் சந்தியா காலங்களிலையும், அதாவது திரிகாலங்களில ஆராக்குமோ ஸ்மரிக்கிறா, ஆராக்குமோ ஸ்துதிக்கிறா, ஆராக்குமோ இந்த ஸ்லோகங்களை காதை கொடுத்து கேட்கிறா, அப்படியெல்லாம் செய்யறவாளோடு எல்லா விதமான காலதோஷங்களும் இல்லாம போறது. கிரகங்கள், நட்சத்திரங்கள், ரிட்சங்கள். கிரகா கிரகங்கள், ரிட்சஹா ரிட்சங்கள், தாராமயம் நட்சத்திர கூட்டங்கள், அதானது ஜோதிர்கோளங்கள். கிரகங்களும் ஜோதிர்கோளங்களும்
நட்சத்திரங்களும் எல்லாம் இன்க்ளூடா இருக்கிற ஆதி தெய்வீகமான அந்த சிசுமார ரூபம், பாவ அபகம், பாபங்களை இல்லாம பண்றது, மந்திரகிருதாம் பாவ அபகம், மந்திரங்கள் ஜபிக்கிறவாளுக்கு இந்த சிசுமார ஸ்வரூபத்தோடு மந்திரங்களை ஜபிக்கிறவாளுக்கு. இதுக்கு முன்னாலத்த கத்திய பாகத்தில் சொன்னதாக்கும் ஏகாகிர புத்தியோடு கூடிட்டு മനസ്സ സ്വസ്ഥമാക്കിണ്ട് ചിത്ത ഏകാഗ്രതയോട് കൂടിയിട്ട് ശിശുമാര സ്വരൂപത്തെ ത്രികാലങ്ങളിലെയും ദിവസവും தியானிக்கணும் அப்படின்னு, அப்படி பகவானை மந்திரத்தால தியானிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு மந்திரத்தையும் அங்க சொல்லப்பட்டது. ஓம் நமோ ஜோதிர்லோகாய காலாயனாய அனிமிஷாம்பதயே மகாபுருஷாயாபிதீமஹி அப்படிங்கிற மந்திரம். அந்த மந்திரத்தால ஆரெல்லாம் ஆக்குமோ திரிகாலங்களிலேயும் பகவானை ஸ்துதிக்கிறா. அதாக்கும் திரிகாலம் மந்திரகிருதாம் பாப அபகம், அப்படி இருக்கிறவாளுக்கு அவளோட எல்லா பாபங்களும் இல்லாம ஆகிறது. ആരാക്കുമോ മന്ത്രകൃതാം, മന്ത്രങ്ങളെ ചൊല്ലിണ്ട് ത്രികാലം പ്രാതസന്ധ്யை மத்தியான சந்தியை சாயம் சந்தியை இப்படி இருக்கிற 3 காலங்களிலேயும் ஸ்மரதஹா வா நமஸ்யதஹா, சிசுமார ரூபத்தை ஸ்மரிக்கவோ நமஸ்காரம் பண்ணவோ செய்யறா. அப்படி இருக்கிறவாளோடு தத் காலஜம் பாபம் ஆசு நச்சேதா, அப்படி செய்யறவாளோடு காலதோஷங்கள் சர்வமும் இல்லாம போயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சமஸ்கந்தத்தில் 23வது அத்தியாயம் முடிவடைகிறது.